டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசி ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனுடைய அடெண்டம் டு த ரேங்க் லிஸ்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட் ஃபார் டிப்ளமா இன் ஃபார்மசி, அடெண்டம் டு த ரேங்க் லிஸ்ட் ஃபார் டிப்ளமா இன் ஃபார்மசி 2024-2025 செஷன் ஆஸ் ஆன் 27th February 2025. நேற்று வந்து அப்டேட்டு. ஸோ அதில் வந்து என்ன கரெக்ஷன் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உள்ள சேஞ்சஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் டிப்ளமா இன் ஃபார்மசி 2024-2025 செஷன் அடெண்டம் டு தி ரேங்க் லிஸ்ட். இதில் வந்து ரேங்க் 23 அண்ட் ரேங்க் 761 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் செல்வா அண்ணா ஏ, அப்ளிகேஷன் நம்பர் 24DP071002, 86.88, community rank 4A. Then Udayasri M, 24DP070146, 68.33, 155A rank. இதுதான் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கொடுத்த ஒரு சேஞ்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். இப்போது 2025 அகாடமிக் இயருக்கு GPAT 2025 அந்த டேட்டு டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மே மந்த் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி ஜூனில் நமக்கு ரிசல்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குரிய அப்ளிகேஷன் எல்லாமே ஏப்ரல் 1 அதாவது அப்கமிங் மந்த்லேருந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, டிஎன்எம்ஆர்வி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் March 10. ஸோ March 10க்கு முன்னாடி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அதையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட்ஸும் அதனுடைய சாஃப்ட் காப்பியும், அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் நாம் கொண்டு போகக்கூடிய அந்த ஒரிஜினல் காப்பீஸும் சிமிலராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உள்ள டாக்குமெண்ட்ஸும் சிமிலராக இருக்கணும். ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்சஸ்க்குரிய அந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸில் அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட tnmedicalselection.org வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சீட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு சீட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.